அதாவது ஐபிஎல் வரலாற்றிலே வந்து அதிக விலைக்கு போனவர் தான் மிச்சில் ஸ்டார்க்கு. ஸோ 24 கோடியே 75 லட்சத்துக்கு ஜிடி கூட கடைசி வரை சண்டை போட்டு வாங்கினாங்க. ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதில் வந்து இந்த 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 பிக்கை சொல்கிறத விட மற்ற லீக்ஸ், அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஎஸ்எல் பாகிஸ்தான் சூப்பர் லீக் எடுத்துக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு டீமோட மொத்த அந்த ஒரு டீமில் இருக்க மொத்த எல்லாரோட சேலரியும் கூட்டினாலே 18 கோடி கிட்ட தான் வருதான். அதை விட அதிகம்னா அந்த பிளேயருக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு பாருங்களா. மிச்சில் ஸ்டாருக்கு உண்மையிலே வந்து 24 கோடி வந்து உண்மையிலே அவரோட மதிப்பு கண்டிப்பாக அவ்வளோ பெரிய மதிப்பு தான். ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தான் சொல்லணும். பட் நான் கூட யோசித்தேன், என்னடா 24 கோடிக்கு போயிட்டாங்களா, மிச்சம் இருக்க பிளேயர்ஸ் எப்படி வாங்க போறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மிச்சம் எல்லாமே பேஸில் வாங்கி சூப்பரமாக பிரமாதம் படுத்துனாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நான் மிச்சல் ஸ்டாருக்கு இவ்வளோ தூரம் போகிறாங்க ஏன்னா ஜிடி கேட்டு